பரமேஸ்வராய நமः. குலவேதாமணியப்ப சுவாமியே நமः. பேரன்புமிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். இந்த வாரத்திலே பாக்யாதிபதியாகிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் வரக்கூடிய காரணத்தினால் சந்திராசமும் வேதையும் இருந்தாலும் லாபத்தையே பெறக்கூடிய யோகம் பெற்ற கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம், அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை, 28/4/2024 முதல் 4/5/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி உங்கள் ராசிநாதனாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 6, 7, 8, 9 ஆகிய இடங்களில் இந்த வாரம் பயணிக்க காத்திருக்கிறார். அப்போ 6 அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் வர்றப்ப வேதை தினம் அப்படின்னு சொல்லி பேர். ஆரம்பத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமையில் கடகராசி என்பவர்களுக்கு வேதை தினமாகவும், அடுத்து இந்த பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாரத்தின் வியாழன் மற்றும் வெள்ளி அந்த நாட்களில் உங்களுக்கு சந்திராசிரம தினமும் வருகிறது. அதனால் வேதை தினமும் சந்திராசிரம தினமும் வரக்கூடிய வாரம் இந்த வாரம் அமைகிறது. மொத்தம் 4 நாள் உங்களுக்கு கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைட் டேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடித்தால் நலம் தரும். அடுத்தபடியாக இந்த கடகராசி என்பதே உங்களுக்கு 3ஆம் இடத்திலே கேது பகவானும், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சனி பகவானும், 9ஆம் இடத்திலே ராகு பகவானும் அவரோடு புத பகவானும் செவ்வாய் பகவானும், 10ஆம் இடத்திலே சூரிய பகவானும் சுக்கிர பகவானும், 11ஆம் இடத்திலே புதன்கிழமை மாலை 5:21 பின்பு குரு பகவானும் அமர்வார்கள். இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 28/4/2024 தேய்பிரையில் வரக்கூடிய பஞ்சமி திதியும் மூல நட்சத்திரமும் அமிர்தயோகம் கூடிய கரிநாள் உங்களுக்கு வேதை தினம். அடுத்து 29/4/2024 திங்கட்கிழமை தேய்பிரை சஷ்டி திதி, பூரண நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய தேய்பிரை சஷ்டி அன்றும் உங்களுக்கு வேதை தினம். அடுத்ததாக 30/4/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தேய்பிரை சப்தமி திதி, உத்திரட நட்சத்திரம், சித்தயோகம், யோகமான நாள். அடுத்து 1/5/2024 அதாவது மே மாதம் 1ஆம் தேதி தொழிலாளருடைய தினம் அன்று தான் ஆரம்பிக்கிறது. அப்போ தொழிலாளர் தினமாகிய மே 1ஆம் தேதி கிழமை புதன்கிழமை அன்று திதி தேய்பிரை அஷ்டமி திதி, நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள். அந்த புதன்கிழமை அன்னைக்கு மாலை 5:21 குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடமாகிய ரிஷபராசிக்கு வருகிறார். அடுத்தபடியாக 2/5/2024 வியாழக்கிழமை நவமி திதி, அவிட்ட நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள். அடுத்து 3/5/2024 வெள்ளிக்கிழமை அன்று தான் சுப முகூர்த்த நாள். அதாவது தேய்பிரை தசமி திதியும் சதய நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய நாள். அன்று தனிய நாள், சுப முகூர்த்த நாள், உங்களுக்கு சந்திராசம நாள். கடகராசி என்பதே இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமை அன்னைக்கு. இந்த சனிக்கிழமை அன்னைக்கு 4/5/2024 தேய்பிரை ஏகாதசி திதியும் பூரட்டாய் நட்சத்திரமும் மரணயோகம் கூடிய நாள். அன்றும் உங்களுக்கு சந்திராசம நாள் தான். அன்று அக்னி நட்சத்திரத்தின் ஆரம்பம், அதாவது கொளுத்தும் வெயில் அக்னி நட்சத்திர வெயிலாக ஆரம்பிக்கக்கூடிய அந்த நாள் சனிக்கிழமை அன்னைக்கு. இதுதான் இந்த வாரத்திற்கான திதி யோக நட்சத்திர அமைப்புகள். கடகராசி என்பது இந்த வாரத்தில் பொதுவான பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஒரு மத்தியமான பலன்கள் தான் கிடைக்கிறது. இருந்த போதிலும் உங்களுக்கு பெரிய பலமே குரு பயிற்சி தான். பாக்யாதிபதி இதுவரை 10ஆம் இடத்துல இருந்தார், இப்போ 11ஆம் இடத்துக்கு லாபத்துக்கு வரப்போகிறார். அப்போ 10ல் அமர்ந்தப்ப 10லே தனித்த குரு அமர்ந்தால் பரமசிவனும் ஆண்டின்னு சொல்லுவோம். அந்தளவுக்கு தொழிலில் பாதிக்கப்பட்டிருந்தீங்க, ஆனால் இப்போ லாபத்தை சந்திக்க போகிறீங்க. அப்போ தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பணப்பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். பொதுவாக இந்த வாரம் முழுவதுமே பணப்பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைவீர்கள், லாபங்கள் கிடைக்கும், கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமான நிலவுகள் நிலவக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தபோதிலும்
மனதை சஞ்சலப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியாகிய சந்திராசமும் வேதை தினமும் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் அந்த காலகட்டங்களில் நிதானமான போக்கை கடைபிடித்தால் நல்ல லாபங்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா வரக்கூடிய பணத்தை எல்லாம் எப்படி சேமிக்கிறது அல்லது எப்படி செலவு பண்ணுறதுங்கிறத முன்கூட்டியே திட்டம் போட்டீங்கன்னால் அந்த செலவு சுப செலவாக மாறக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. உங்களுடைய அஜாக்கிரதை சிறிது குழப்பத்தை ஏற்படுத்திவிடும். அடுத்தபடியாக உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த பல விஷயங்கள் திருப்திகரமாகவும் திருப்பமாகவும் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. பணிச்சுமைகள் எவ்வளவு தான் இருந்தாலும் அந்த ஒவ்வொரு சுமைக்கும் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். அதனால் யோக பலன்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு நிறைய கிடைக்க போகுது. அது அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி அல்லது தனியார் துறை உத்தியோகமாக இருந்தாலும் சரி, உங்கள் அனைவருக்குமே கடகராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்க காத்திருக்கின்றது. அடுத்து சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் சுபத்தன்மை நிச்சயமாக கிடைக்கும். அது குறிப்பாக அந்த சுபமான நாள் வெள்ளிக்கிழமைக்கு வரப்போ உங்களுக்கு சந்திரா சமுத்திரம் வரனால அடுத்த வாரத்துக்கு சுபமங்கலத்தை ஒத்தி வைத்தால் நலம் தரும். பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு இந்த வாரத்தை திருப்திகரமாக இருக்கும், பலப்படும், யோகம் பெறும். ஏன்னா உங்கள் ராசிநாதனே சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல கணவன் அல்லது மனைவிங்கிற ஸ்தானத்தில் போய் அமரக்கூடிய காரணத்தினால கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாக இருக்கும். வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிரத்தியாரால் உங்களுக்கு தொல்லை துன்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தல் அல்லது புரிதல் இவைகளின் காரணமாக இந்த பெரிய பெரிய பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. முன்பு இருந்த சுணக்கு நிலைகள்லாம் மாறி நல்ல இணக்கமான சூழ்நிலைகள் கணவன் மனைவி உறவுக்குள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களால் கணவருக்கு ஆதாயம் கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு இந்த வாரம் சற்று பொறுமை அவசியம் தேவைப்படுகிறது. ஏன்னா பிரத்தியார் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பாங்க. அதாவது கணவன் வழி உறவுகள் அல்லது உங்கள் வீட்டார்கள், இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள், நண்பர்கள், இவர்களால் உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு ஒரு டென்ஷனான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் இதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பயன்படுத்தினீங்கன்னால் இனி வரும் காலகட்டங்களில் அது லாபமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கங்க. ஏன்னா இப்போ தான் குருபகவான் பயிற்சி அடைஞ்சிருக்கிறாரு. அந்த பயிற்சி உங்களுக்கு லாபத்தை தர்றதுக்கான வாய்ப்பு தான் உண்டு. அந்த லாபத்தை பயன்படுத்துவதற்கு ப்ரீ பிளான் கரெக்டாக திட்டம் போட்டிங்கன்னா வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த வெற்றி உங்களுக்கு இந்த ஒரு வாரம் மட்டுமல்ல, ஒரு ஆண்டு முழுவதும் நல்ல பலன்கள் கிடைக்கும். நண்பர்களே, சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்துக்கூடிய கடகராசி என்பவர்கள் அனைவருக்குமே இந்த வாரத்தில் விட்டு அடுத்த வாரத்தில் சுபமங்கலத்தை செய்வது நல்ல யோகத்தை கொடுக்கும். அதே போல் புத்திரபாக்கிய சம்பந்தப்பட்டதும் குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் எதிர்பார்த்துருக்கவங்களுக்கு அப்புறம் அடுத்த வாரமே உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். யோக பலன்கள் கூடிய இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் தேய்பிறை அஷ்டமி தேதி வருகிறது. கால பைரவரை வழிபாடு பண்ணுங்கள். வாரத்தின் துவக்க நாளிலேயே தேய்பிறை பஞ்சமி தேதி வருகிறது. வாராகியம்மனையும் பஞ்சமுக ஆஞ்சநேயரையும் பஞ்சமுக தெய்வங்களையும் பெண் தெய்வங்களையும் வழிபாடு பண்ணுங்கள். நல்ல பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். யோக பலன்கள் கூடிய இந்த வாரத்தில் சுபமும் லாபமும் உங்களுக்கு கலந்து கிடைக்கக்கூடிய காரணத்தினால எல்லாம் உள்ள இறைவன் அனைத்து ஆசீர்வாதத்தினால இந்த வாரம் உங்களுக்கு திருப்திகரமான வாரமாக அமைய இனிய நல்வாழ்த்துக்கள்.